வராகித்தாயின் சக்தி வாய்ந்த சத்திய வாக்கு இது. என் தங்கமே, உன்னுடைய கோரிக்கைகளை என் செவிகளின் வழியாக நான் கேட்டுக்கொண்டே இருக்கின்றேன். உன் அன்னையான நான் உனக்காகவே அவதரித்தவள். உன்னை அழகுபடுத்தி வாழ்க்கை என்னும் புத்தகத்தில் உன்னை நுழைத்து அதை பக்குவமாக கையாள வைத்திருக்கின்றேன். காயங்கள் இல்லாமலும் வலிகள் இல்லாமலும் வாழ்க்கையை கையாள முடியுமா? பொறுமை, சகிப்புத்தன்மை வேண்டும். அகங்காரம், அகந்தை இவைகளை தவிர்க்க வேண்டும். அதன் பிறகு எல்லாமே உன்னால் முடியும். வாழ்க்கை சக்கரத்தில் அனைத்தையும் எதிர்த்து சந்திக்க நீ தயாராக இருப்பாய். வாழ்க்கையில் வருவது அத்தனையும் நிரந்தரமில்லை, அனைத்தும் மாயை. ஒரு நாள் உனக்கு, இன்னொரு நாள் வேறு ஒருவருக்கு. அதனால் கவலைப்படாமல் மகிழ்ச்சியோடு இருக்க நீ பழகிக்கொள். உன் கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் அதை கண்டிப்பாக உன் அன்னையான நான் நிறைவேற்றி தருவேன். கர்ம வினைகள் உன்னை விட்டு விலகப் போகிறது. கடன் தொல்லைகள் விலகும். வர வேண்டியது வந்து சேரும். நீ எதற்காக காத்திருந்தாயோ அது நிச்சயம் நிறைவேறும். நீ விரும்பிய வாழ்க்கை, விரும்பிய வேலை, இவை அத்தனையும் என் பரிபூரண ஆசிர்வாதத்தோடு உனக்கு கிடைக்கப் போகிறது குழந்தையே. இனி நீ கொடி கட்டி பறக்கப் போகிறாய். கஷ்டப்படுகிறேன், என்னிடம் இல்லை, எப்படி தருவேன், எதற்காக தர வேண்டும், எதற்காக செய்ய வேண்டும், இப்படி பேசுவதை இன்றோடு தவிர்த்துவிடு. நான் இருக்கும்போது நீ கடுகளவும் கலங்கக்கூடாது. உன்னை எவரிடத்திலும் உன் அன்னையான நான் விட்டு கொடுக்க மாட்டேன். எந்த நேரத்திலும் உன்னை கைவிடவும் மாட்டேன். நலமாக இருக்கிறேன், முடிந்ததை செய்கிறேன், முயற்சிக்கின்றேன், தருகிறேன், இப்படி சொல்ல நீ பழகிக்கொள். என்னை சரணாகதியடைந்தால் உன்னை நான் பாதுகாப்பேன். நீ பொறுமையாக இரு. உன் அம்மா நான் உன்னோடு தானே இருக்கின்றேன். உன் அன்னையான நான் உனக்காகவே இறங்கி வந்திருக்கின்றேன். என் சௌக்கியத்தை நீதான் பார்த்து கொண்டு இருக்கிறாயே அம்மா என்கிறாயா? எனக்கு மட்டும் ஏன் இந்த கஷ்டம்? பலவித பிரச்சனைகள் சூழ்ந்து கொள்ள இரவு முழுவதும் அழுது புலம்புகிறேனே. எத்தனை காலம்தான் இந்த துன்பமும் துயரமும்? இதற்கு விடிவே இல்லையா என்று ஆதங்கத்தோடு என்னை நீ கடிந்து கொள்கிறாய். சில சமயங்களில் தற்கொலை செய்து கொள்ளலாமா எனவும் நினைக்கின்றாய். உன் மனவேதனைகள் ஒன்று சேர்ந்து உனக்கு சோர்வை தருகிறது. உன் முகம் வாட்டமாகிவிடுகிறது. உன் குறைகளை அடுத்தவரிடம் சொல்ல நினைக்கின்றாய். ஆனால் சொல்ல முடியாமல் தவிக்கின்றாய். சில சமயம் சொல்லியும் புலம்புகிறாய். உதவிக்கு யாரும் இல்லை, புரிந்து கொள்வார் யாரும் இல்லை என்று நீ ஆதங்கப்படுகிறாய். உதவிக்கும் புரிந்து கொள்வதற்கும் நான் இருக்கின்றேன். ஒன்றை மட்டும் நீ நினைவில் வைத்துக்கொள். தாங்க முடியாத கஷ்டத்தை என் குழந்தைகளுக்கு நான் ஒருபோதும் தருவதே இல்லை. தன் மகன் கண்ணீரும் கம்பளையுமாக நிற்கும்போது, தன் மகன் நிர்கதியாய் அழும்போது எந்த தந்தையாவது மகிழ்வானா? உன்னோடு உன்னில் நானும் அழுகின்றேன். தைரியமாக போ, எதையும் தாங்கிப்பார், வாழ்ந்து விடலாம். உன் அன்னையான நான் உனக்கு பின்னாலும் உனக்கு முன்னாலும் பக்கவாட்டிலும் சூழ்ந்து கொண்டு உடன் வருகிறேன் என்பதை நினைவில் கொண்டு என் பெயரை உச்சரித்து வா. அனைத்தும் உனக்கு சுபமாக முடியும். நீ சிந்தும் கண்ணீர் ஒவ்வொன்றையும் நான் பார்த்து கொண்டே இருக்கின்றேன். எதற்காகவும் கவலைப்படாதே. எல்லாம் கடந்து போகும். கஷ்டங்களும் நிரந்தரமில்லை, கஷ்டப்படுத்தியவர்களும் நிரந்தரமில்லை. நிரந்தரமில்லாத இந்த உலகத்தில் காயங்களை நினைத்து நீ ஏன் வீணாக கலங்குகிறாய்?